ஹாய் காய்ஸ், நாங்கள் சேலம்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அதுதான் இன்றைக்கி விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் சேலம்லேருந்து காலையில் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருவோம். நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, லேட் ஆகும் தான் நினச்சோம். பிகாஸ் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஈவினிங் 4 o'clock தான் என்கேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு 3 போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எப்படியோ எங்களால் 1 ரீச் ஆக முடிஞ்சுது. அங்கே போகிற எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 1 o'clock நாங்கள் ஆல்மோஸ்ட் போய் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு தென் 4 o'clock ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரொம்ப மழை அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பயங்கரமாக மழை பெஞ்சுது. எப்படியோ லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக மழை பெஞ்சனால அவங்களோட செட்டப்லாம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி எங்களுக்கு ஆக்சுவலி அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சிருந்தது. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மழை ஆக்சுவலாக. ஏன்னா சென்னையிலேயே அப்போது மழை க்ளவுடியாக தான் இருந்துச்சு, ரொம்ப மழை இல்லை. ஆனால் அங்கே போகும்போது பயங்கரமாக மழை இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 6 o'clock இருக்கும்போதே நாங்கள் நாகர்கோவிலேருந்து கிளம்பிட்டோம். நடுவில் மேப்பை தப்பாக பார்த்து தப்பான ஒரு ரோட்டில் போய் அது வேறு ஃபுல்லாக பள்ளம், அது நடுவில் வேறு ஒரு கார் அதுக்குள்ளே கவுந்து கிடந்துச்சு. எப்படியோ சமாளித்து அந்த இடத்துலேருந்து வந்தோம். அதுக்கப்புறம் வழியில் நாங்கள் ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வழியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வெளியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு. ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்தனால அவங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹோட்டல் ஃபுட்டை விட வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஸ்பாட் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கெல்லாம் நாங்கள் ரோட் சைடில் ரொம்ப ஸ்பாட் தேடி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கார்லேயே நின்று சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட சொன்னாலாம் நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் பாப்பா காருக்குள்ளே வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற வரைக்கும். ஏன்னா வெளியே விட்டு அவள் ரோட் சைடில் ஓடிடுவாள். ஸோ அவள் இதுதான் சான்ஸ்னு உள்ளே இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தா. சேஃபாக தான் வச்சுருந்தோம், ஸ்டில் பார்த்துட்டே தான் இருந்தோம். பட் அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாள். இந்த வீடியோவில் தெரிகிற ப்ளேஸ் குலசேகரம் போகிற ரோட். நாங்கள் நாகர்கோவிலேருந்து போகும்போது இந்த ரோடு வழியாக போனோம். ஜஸ்ட் இதில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அது ஒரு லாங் வீடியோவாகவே எடுத்தோம். பட் இதில் நான் ஷார்ட்டாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் போகிறீங்கன்னா இந்த வழியாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மார்னிங் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.